வரும் 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். வரும் 20ஆம் தேதியன்று வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். வருகின்ற 15ஆம் தேதி வரை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது குறிப்பாக ஆளுநர் உரைக்கு முதலமைச்சர் வருகின்ற 15ஆம் தேதி பதிலளிப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதே போல வருகின்ற 22ஆம் தேதி நீதித்துறை அமைச்சர் பதில் அளிப்பார் என்றும் இந்த ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் முடிந்த நிலையில் முதலமைச்சரும் அதே போல நீதித்துறை அமைச்சரும் பதிலுரை அளிப்பார்கள் என்றும் 15, 22 தேதி அளிப்பார் என்றும் தற்போது சபாநாயகர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் பேரவை விதி 176 படி முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை இறுதியாக தேசிய கீதம் என்பதே மரபு என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய கீதம் விஷயத்தான் ஆளுநரை அழைத்து வந்தோம் என்றும் தெரிவித்திருக்கும் அவர், ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை தொடங்குவதுதான் மரபு என்றும் பல மாநிலங்களில் ஆளுநர்களை அழைப்பதே இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் மாண்பையும் சட்டத்தையும் மதிப்போம் என்று தெரிவித்த சபாநாயகர் அவர்கள், அரசின் உரைக்கு ஒப்புதல் அளித்த பின் தான் வாசிக்க தெரிவித்துள்ளோம் என்றும், மேலும் அரசு உரைக்கு ஒப்புதல் அளித்த பின்புதான் வாசிக்க தெரிவித்துள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பேரவை விதிப்படிதான் சட்டமன்றம் நடைபெறுகிறது என்றும் இதில் ஆளுநரின் விருப்பத்தை தெரிவிப்பது மரபு அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரை நேரில் சந்தித்த போது எதுவுமே கூறவில்லை, உறுதியாக வருவதாக தான் கூறினார், வந்துவிட்டார் என்றுதான் நினைத்தோம். ஆனால் ஆளுநரை நேரில் சந்தித்த போது எந்தவித கோரிக்கையும் வைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலாக்கப்படுகின்றன என்றும், மேலும் தேசிய கீதம் சட்டப்பேரவை தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என ஆளுநர் தரப்பிலிருந்து தபால் பெறப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.